வாழ்க்கையில் பயம் வரும் தருணங்கள், சிவனை நம்பும் மனிதனின் தைரியம், மார்க்கண்டேயர், திருநாவுக்கரசர் போன்ற சாட்சிகள். ஓம் நமசிவாய ஜபத்தின் சக்தி. வணக்கம் சிவபக்தர்களே. இன்று நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும், ஒரு கேள்வி நம்ம உள்ளத்தில் எழுந்தால், சிவன் இருக்கா, பயம் எதற்கு? அதுக்கான பதில தான் இப்ப பார்ப்போம். வாழ்க்கைனா சிரிப்பு மட்டும் இல்ல, கண்ணீர் கூட தான். வெற்றி மட்டும் இல்ல, தோல்வியும் வரும். பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும், நோயோ சோகமோ பிரச்சனையோ வந்தா யாருக்கும் பயம் வராம இருக்க முடியாது. ஆனா சிவபெருமான நம்புறவனுக்கு அந்த பயம் நீங்கிறது. ஏன்னா அவர்தான் பாசுபதிநாதர், உயிரோட சேர்ந்து உயிரை காத்து நிற்பவர். சிவனோட ஒரு சிறப்பு என்னன்னா, அவர் அடைய பெரிய யாகம் வேண்டாம், அரிய விலை மதிப்பான பூ வேண்டாம். ஒரு கைப்பிடி வில்வ இலை, ஒரு கரண்டி தண்ணீர், ஒரு எளிய ஓம் நமசிவாய ஜபம் போதும். அதை கேட்ட உடனே சிவன் சொல்லுவார், குழந்தை நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கேன்னு. உண்மை சம்பவங்கள். எத்தனை பெரிய அரசர்களும் எத்தனை பெரிய போர் வீரர்களும் சிவபெருமான நம்பினதால தான் காப்பாற்றப்பட்டாங்க. பாண்டவர் கதை, மார்க்கண்டேயர் கதை, திருநாவுக்கரசர் கதை எல்லாம் நமக்கு ஒரு பாடம் தான். சிவன் இருக்கா, பயம் எதற்கு என்பதற்கே பெரிய சாட்சி. நமக்கு கிடைக்கும் சக்தி, நமக்கு எப்ப மனசு தளருதோ, நம்பிக்கை சிதறுதோ, சிவன் பெயரை சொல்லுங்க, உடனே அந்த உள்நிலையிலிருந்து ஒரு அமைதி வரும். சத்தமா சொல்லுங்க, ஓம் நமசிவாய. அந்த 6 எழுத்து மந்திரம் நம்ம பயத்தை கரைச்சி விடும். பயம் இருந்த இடத்துல தைரியம் வந்து நிற்கும். அதனால நண்பர்களே, நமக்கு எத்தனை சோதனை வந்தாலும் சிவன் மீது நம்பிக்கை வைத்துட்டு வாழுங்க. ஏனென்றால் சிவன் இருக்கா, பயம் எதற்கு? நமக்கு துணை நிற்கும் அந்த மகாதேவனை நமஸ்கரிப்போம். நமசிவாய. Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya.